Shalom, praise God. Day 165. Be the light in the world என்ற தலைப்பில் உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டு கொள்வது என்று தேவன் போதித்திருந்தார். கள்ள தெய்வங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தவறான தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று கூறுகிறார். இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை தவறான வழியில் நடத்துபவர்களுக்கும் மாயையான போதனைகளை கொடுப்பவர்களுக்கும் என்ன தண்டனை என்று கூறுகிறார். உபாகமம் 13 முதல் 4 வசனங்களில் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி, சுவிசேஷத்தின்படி அடிப்படை சத்தியங்களை நிராகரிக்கிற தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்க வேண்டாம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் 5 இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி ஜனங்களை மாயைக்கு நேராக இப்படி வழி நடத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு பனிஷ்மெண்ட்டும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இது நமக்கு கொடூரமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு கேன்சர் போன்றவர்கள். உடனடியாக அதை அறுத்து எறிய வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக செயல்படுகிறோமோ அவ்வளவு நல்லது. இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்கக்கூடாது என்றுதான் தேவன் இந்த விதமான ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். இதை குறித்து நல்ல ஒரு உதாரணம் பார்த்தால் ஆகாப் அண்ட் யேசபேல். இதன் விளைவாக தேவனுடைய மக்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தது. நடந்தது என்ன? வடக்கில் ராஜ்யம் சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டது. உபாகமம் 13 வசனங்கள் 6-9 நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் ஏவிவிட்டால் அவனை கொலை செய்து போட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர். உபாகமம் 13 10வது வசனத்திலையும் இங்கேயும் அதே அந்த மரண தண்டனையை தான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 13 12-15வது வசனம் வரை வாசிக்கும் போது எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவர்கள் செய்யும் போது பரிபூர்ணமாக விசாரணை செய்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 13 15 16 இது மிகவும் ஒரு கடுமையான தண்டனையாகும். ஒரு முழு பட்டணமும் அழிக்கப்பட வேண்டும் என்று அநேகர் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே அமைதியாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். முக்கியமான காரியங்களிலே தைரியமாய் முடிவை எடுக்க வேண்டும். சத்தியத்திற்காக ஆபத்து என்றால் அமைதலாக இருப்பது சரியானது அல்ல. உபாகமம் 13 17 18வது வசனத்தை பார்க்கும்போது தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆகையால் கனம் பண்ணுகிறதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஃபாதர், இந்த உபாகமம் 13ஆம் அதிகாரத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக உமக்கு நன்றியப்பா. நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுத்து உம்மை கனம் பண்ணுவதிலும் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு ஒருவரையே சேவிக்க கிருபை தாங்க. தைரியமாய் முடிவை எடுக்கக்கூடிய உம்முடைய வல்லமையை நீங்கள் எங்களுக்கு உணர கிருபை தாங்கப்பா. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.